ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின ஒரு சம்பவம். அதாவது நாளுக்கு நாள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சில பேரோட அட்டுழியங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப மட்டமாக இருக்குது. காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, ஒரு சண்டை நடக்குது, அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு கூட தெரியாமல் துப்புறாரு. ஒரு மனுஷனை வந்துட்டு ஒரு மனிதன் பார்த்து துப்புறது எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள். அந்த விஷயத்தை கமருதீன் பண்ணுறாப்புல. இதே ஆள் நைட்டு என்ன நடக்குதுன்னா, இவரை சமாதானப்படுத்துகிறாங்க திவாகரை. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. ஆதிரையும் திவாகரையும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பிரவீன்ராஜ் தான் வந்துட்டு ஒரு கதை சொல்கிறார். 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறீங்க, 10 வருஷமாக லவ் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்துட்டு தெரிய வருது அவர் கெட்டவர், அவர் உன்னை ஏமாத்துறாருன்னு தெரிய வருது அப்படின்னு சொன்னால், அடுத்த நிமிஷம் அந்த பக்கம் கமருது என்ன பண்ணுறாரு, புள்ள கொடுத்துட்டு ஏமாத்திட்டான்னு சொல்லு அப்படின்னு திவாகருக்கு என்ன சொன்னால் பிடிக்காதோ அதை வச்சு கலாய்க்கிறார். அதே நேற்று நைட்டு நான் மதியானம் நினைக்கிறேன், இந்த அரோரா சின்க்ளர் ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க, அதுக்கு அவர் ஒன்று சொல்கிறாரு, கையை ஓங்குறாரு அடிக்கிறதுக்கு. என்ன நினச்சிட்டு இருக்காங்க சத்தியமாக எனக்கு புரியல. ஒரு கண்டஸ்டண்ட்டு நம்ம மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காரு, என்னமோ இவர் எல்லாத்துலேயும் வந்து சாதிச்சு கிழிச்சிட்டு வந்த மாதிரி வந்துட்டு கமருதீன் நினச்சிட்டு இருக்காரு. கமருதீன்றவர் யாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இருக்கார். அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து எனக்கு திவாகர் தெரியும், எனக்கு மட்டும் நிறைய பேருக்கு தெரியும் சோசியல் மீடியாவில். அவர் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் தெரியும். ஆனால் இந்த கமருதீன் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஒரு சக கண்டஸ்டண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம ரொம்ப மட்டமாக பண்ணி உடனே இவர் அப்படியே கோச்சிக்கிட்டு கிளம்புறாரு. போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிண்டல் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. இதே டைம் கண்டிப்பாக பாருங்கள், திவாகரை எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இவரை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவர் என்னமோ வந்துட்டு இவர் ஒரு ஹீரோ மாதிரியும் அவரை வந்து ரொம்ப மட்டமாக, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளோ மட்டமாக வந்து தாக்கி பேசிகிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியல. நான்லாம் இவரை வந்துட்டு கண்டிப்பாக டைட்டில் வினராக டாப் 5ல் வருவார் அப்படின்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் இந்த கமருதீனை. பட் அவர் பண்ணுற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஒஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.